சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்றனர். 70க்கும் அதிகமான அரங்கங்களில் தங்கள் உற்பத்திகளை பல்வேறு நிறுவனங்கள் காட்சிப்படுத்தியிருந்தன. முதலீட்டாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நடிகை ஆண்ட்ரியாவின் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. டாடா, அதானி, செம்காப், லீட் கிரீன் எனர்ஜி, சிபிசிஎல், போயிங், ஹைலி குளோரி, ஜாங், பெங்தே, மைக்ரோசாஃப்ட், எல்என்டி, செயின்ட் கோபைன், ராயல் என்ஃபீல்ட், மஹிந்திரா உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் புதிய ஆலை அமைக்கவும் விரிவாக்கம் செய்யவும் முதலமைச்சர் முன்னிலையில் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டன. Crores creating employment for 500 people. May I now invite Mr. Nandakumar Sheshadri Thirumalai, CFO, to kindly exchange the MOU. மாநாட்டில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர், தற்போது ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மொத்தம் 26,90,657 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறினார். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா 6,64,180 கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். இந்த திட்டங்கள் மூலம் மொத்தம் 26,90,657 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மாநாட்டில் தொழிற்சாலைகள், முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வணிகத்துறை சார்பில் 3,79,809 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாகவும், எரிசக்தி துறையில் 1,35,157 கோடி ரூபாயும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் 62,939 கோடி ரூபாயும், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையில் 22,130 கோடி ரூபாயும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் 63,573 கோடி ரூபாயும் முதலீடு பெறும் வகையில் புரிந்துணர்வுகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கண்காணிக்க தொழில்துறை அமைச்சர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர், முதலீடு செய்வோருக்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மாநாட்டிற்கு பின் பேட்டியளித்த அமைச்சர் TRB ராஜா, மேலும் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் தலைமையிலான குழு ஸ்பெயின், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவுக்கு வரும் 28ஆம் தேதி முதல் செல்ல இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் 28ஆம் தேதி ஸ்பெயின் செல்ல உள்ளார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா செல்ல உள்ளார். அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஒரு பிளான் இருக்குது. மீண்டும் அங்கே முதலமைச்சர் அங்கே யுஎஸ்க்கு போக வேண்டிய ஒரு வேலையும் இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு முதலீடு அங்கிருந்து வரும் என்று நம்புகிறோம்.